வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறது என்ன அப்படின்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான். நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உணவே மருந்து அப்படிங்கிற முறையில தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே வாழ்ந்து வந்தாங்க. அதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கரிசலாங்கண்ணி சொல்லலாம். முக்கியமா இதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படின்னு இருக்கு, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்கு. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடைப்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபூர்வமானது அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் கிடைப்பது கிடையாது. நீங்க சந்தை பகுதிகளில் போகும்போது கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனுடைய பயன்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே போலாம், அவ்வளவு நற்பண்புகள் கொண்டது. நீங்க இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை உடலுக்கு சேர்த்திட்டீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றிட்டு கண் பார்வை வந்து நல்ல பிரகாசமா வச்சுக்கணும். அதாவது கண் கோளாறு இருக்கிறவங்க தாராளமா இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை அடிக்கடி தயவு செஞ்சு உணவுல சேர்த்துட்டு வாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, கல்லீரல் வந்து பழுதாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கூட இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை அடிக்கடி கொடுக்கலாம். மஞ்சள் காமாலையினால அவஸ்தைப்படுறவங்களுக்கு இது கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய, அது மட்டும் இல்லாம நமக்கு இயற்கையா தெரிந்த, அதாவது முடி கருமை ஆகிறதுக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி பயனுள்ளதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய நற்பண்புகள் இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஒரு தங்க தாவரம் அப்படின்னு தான் சொல்லலாம். உடலை வந்து தங்கமாக்கக்கூடிய தாவரம் எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி சொல்ல முடியும். இதை எப்படி நம்ம வந்து உணவுல பயன்படுத்தலாம், எப்படி குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்ம வாகை தமிழா சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்டு இருக்கோம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய கொரோனா பீதியில் இருக்கும்போது இது நிறைய நம்ம சேர்த்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா இது நுரையீரல் ஏற்படக்கூடிய சளி வந்து பாத்தீங்கன்னா நீக்க வல்லது. இது வந்து இதை சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம நுரையில் வந்து நிறைய சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சளி கோத்துட்டு இருக்கும். இதை வந்து சரி கட்டணும் அப்படின்னு நினைச்சா இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியே சூப்பு மாதிரி தயார் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு மாதிரியும் தயார் பண்ணி சாப்பிடலாம். இது சற்று கசப்பு தன்மை இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சுத்தமா கசப்பு தன்மை இருக்காது. எல்லா குழந்தைங்களும் வந்து பாத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. மேலும் வந்து இந்த கரிசலாங்கண்ணி வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம பல் வந்து துளக்கறத கூட பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பற்களில் இருக்கக்கூடிய காரை முதல் கொண்டு மேலும் என்னதுன்னா பல்ல இடுக்கல் ஏற்படக்கூடிய சொத்தைப்பல் வலி இது எல்லாமே சரி செய்யும். நிறைய நற்பண்புகள் இருந்தது. வாங்க எப்படி அதை தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு நான் இந்த மாதிரி மஞ்சள் கரிசலாங்கண்ணியை இப்படிதான் இருக்கும். பூ வந்து மஞ்சள் நிறத்துல இருந்ததுன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அதே மாதிரி வயலட் கலர் இந்த மாதிரி இருக்கு. இது வந்து கிடைப்பது ரொம்ப அரிது. நீங்க அப்படியே அரைச்சிட்டு அதை அப்படியே தலையில தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கூட அது வந்து தலை வந்து முடி அப்படியே என்ன கருமையாகிறது மட்டும் இல்லாம நல்லா எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி சைனிங் தன்மையா இருக்கும். நல்ல ஒரு அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு சந்தைகளில் கிடைச்சது அப்படின்னா அதை வாங்கிட்டு அரைச்சி கூட நீங்க தேய்ச்சி குளிச்சு பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் கண்டிப்பா. எண்ணெயும் காய வைக்கலாம். இதை பயன்படுத்தி எப்படி காய்ச்சலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனுடைய வீடியோ லிங்க் கொடுக்குறேன், தவறாம போய் பாருங்க. நான் இந்த மாதிரி வந்து கரிசலாங்கண்ணி எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி நான் பறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இலைகளை மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன். பூக்கள் 2 சேர்த்துக்குங்க, அதனால தப்பு இல்லை. இப்போ வந்து இது வந்து மண் கடாயில் தான் செய்ய போறோம். கடாயை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணா பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வறுத்துறேன். வறுத்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய், பூண்டு 4, அப்புறம் சின்ன வெங்காயம் 4 இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து தண்ணி ஊற்றிட்டேன். வறுத்துருங்க, அப்போதான் வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து வேக விட போகிறோம். இது கூட சிறிதளவு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துருங்க, நல்லா வெந்துடும். பொங்கி வராமல் இருக்குன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம், அதாவது விளக்கெண்ணெய்னு சொல்லக்கூடிய கேஸ்டர் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வெந்துட்டு இருக்கும். அது கூடயே ஒரு தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இந்த மாதிரி வெந்துட்டு இருக்கு. இது பாதி வெந்ததுக்கு அப்புறம், அதாவது அந்த பாசிப்பருப்பு, அந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாமே பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், சுத்தம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த இலை இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி இலை, இதை வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பருப்பு வெந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அது கூட இதை முழுமையாக சேர்த்துருங்க. நல்லா வந்து கழுவிட்டு சுத்தமாக சுடுதண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க, நல்லா வேகட்டும். அதாவது அந்த பருப்பு கீரை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வந்து வேகட்டும். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா பாருங்க, இந்த மாதிரி வெந்திருக்கும், நல்லா வேக விடுங்க. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாருங்க, இது மாதிரி வெந்துருச்சு. பருப்பும் கீரையும் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட என்ன பண்ணோம், ஒரு சின்ன ஒரு இது நெல்லிக்களவு புளி சேர்த்துருங்க.
இப்போ வந்து இதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 10 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். மறுபடியும் 2 தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக போட்டேன். பூண்டு ஒரு 10 பல் வந்து இது உளிச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிறு துண்டு வந்து இஞ்சி சேர்த்தாச்சு. ஒரு சிறிதளவு பெருங்காயத்தூள். இது எல்லாம் வந்து நீங்கள் தாளிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது. சிறிதளவு வந்து வரமிளகாய், ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் அதில் போட்டிருக்கோம். தேவையான அளவு வரமிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சியும் நம்ம வந்து பூண்டையும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி போடணுமானா ஆப்ஷனல் தான். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கீரை வெந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் இதை எடுத்துகிட்டு தண்ணி இருத்துட்டு நல்லா நம்ம கையில் இருக்கக்கூடிய மத்து வச்சு கடைங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே முழுமையாக மாறிடும். அதனால் மத்து வச்சுட்டு தண்ணி ஃபஸ்ட்டு இருத்துட்டு கீரையும் பருப்பு இது பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் அந்த கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு இது கூட எப்போவுமே கீரை செய்யணுன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த இது பூண்டு இஞ்சி அதெல்லாம் நசுக்கி வச்சது, இஞ்சி இருந்தால் சேர்த்துங்க, இல்லைனா வேண்டாம். வரமிளகாய் இதெல்லாம் நல்லா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அது கூடயே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துருங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கக்கூடிய தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இதில் சேர்த்துக்கூடிய அந்த பெருங்காயம் புளி எல்லாமே அந்த கசப்பு தன்மை வந்து குறைக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணியே வேண்டான்னு சொல்லவே மாட்டீங்க. பாருங்கள் நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பருப்பையும் கீரையும் அது கூட நம்ம சேர்த்திட்டோம். சேர்த்துனதுக்கப்புறமா நான் உங்கள் கையில் வந்து சீரகத்தூள் இருந்துச்சுன்னா, சீரகம் மிளகும் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அந்த தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நீங்கள் வந்து உப்பு எல்லாம் வந்து டேஸ்ட்டுக்கு பார்த்துக்குங்க. எல்லாம் உப்பும் மிளகாத்தூள் வேணுன்னா சேர்த்துக்குங்க. இப்போ சுவையான உங்களுக்கு என்ன கரிசலாங்கண்ணி பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த முறையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சுத்தமாக கசக்காது. குழந்தைங்க முதல் கொண்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் நிறைய நற்பண்புகள் இருக்குது. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு முறையில் செய்து கொடுங்க. ஏற்கனவே கரிசலாங்கண்ணி வந்து சட்னி எப்படி தயார் பண்ணுறது கூட போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா சட்னிக்கு பொடி இந்த மாதிரி ஒன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான குழம்பு வகைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த குவாரண்டைன் டைமில் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க. இந்த மாதிரி பாரம்பரியமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.